சரி சரி சரி. எவ்வளவு நேரம் சுத்தால் வேலை செய்ய விட்டேன். என்ன பண்றது? இந்த பதிவுல வந்து நான் விஷத்தன்மையை கடந்து வேற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம ஒவ்வொரு மீட்டுக்கு போகும்போதும் அங்க இருக்கும் நண்பர்கள், அந்த சகோதர சகோதரிகளோட மனநிலை, உளவியல் வந்து வேறு வேறாக இருக்கிறது. இங்க இந்த வீட்டு பெண்மணி வந்து நாங்க அந்த மீட்புல செயல்படும் போது அம்மா நாகாத்தா வெளியே வந்துருமா, நாகாத்தா வெளியே வந்துருமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப நமக்கு தெரியுது அவங்க அந்த வழிபடும் தன்மையுடைய ஒரு பெண்மணின்னு தெரியுது. அவங்களுக்கு அந்த பாம்பு சிறு காயம் கூட இல்லாமல் மீட்கப்படணுன்றதுல வந்து முழு ஈடுபாடு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த பாம்பு பிடிப்பட்ட கொஞ்ச நேரத்திலே அவங்க வந்து அப்படியே பதட்டமாகி அப்படியே ஒரு மயங்கிய நிலைக்கு போறாங்க. இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரமா வந்து அந்த அரவணைச்சு மெதுவாக உட்கார வைக்கிறாங்க. தண்ணியில் வழங்க போது மிகப்பெரிய படபடப்புக்கு உள்ளாகிறாங்க. அதை நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். இது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மீட்லையும் ஒவ்வொரு நபரையும் சந்திக்கும் போது வேறு வேறு உளவியலை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். அவனை பார்த்து நாயை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, பாம்பை பார்த்து நீங்க பயப்படாதீங்கன்னு. அது அவங்க மனநிலையை பொறுத்தது. சில பேருக்கு வந்து இந்த பதட்டத்துல உயிரிழப்பு ஏற்படும். அந்த வகையில இந்த அம்மா பதறதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம இதுல என்ன சொல்ல வரோம்னா, பாம்பு வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் தான். நம்ம அதுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா கூடுதல் பதட்டத்தை மெதுவா தவிர்க்க ஆரம்பிங்க. இது பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மாதிரியான பதட்டங்களை பெரிய இழப்பை ஏற்படுத்திடும். இந்த பதிவுல நம்ம அதைத்தான் மையமா சொல்ல வரோம். நன்றி.